என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
மீண்டும் மீண்டும் நடக்கிறேன் மணலில் புதையும் பாதம், நாசி துளைக்கும் மீன் வாடையும் முடியை கோதும் கடல் காற்றும், முகத்தில் ஒட்டும் உப்பு ஈரமும் மொத்தமும் சேர்ந்தது அழகிய மாலை. கடலில் முத்து, சங்கு, மீன்கள், ஆமைகள், திமிங்கலங்கள், கடல் கன்னிகள், இன்னும் என்னென்னவோ இருப்பதாக கதையும் உண்மையும் உண்டு. மனிதர்களின் மனங்களிலே மகிழ்வளிக்கும்
இசையின் மென்மையிலே வள்ளிய இதயமும் வளைந்திடுமே. இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்கிட எங்களை இறைவடி நனைத்திட்ட மாணவிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. Nature welcomes us every day to live happily. In the chirping of the birds, there is a welcome. In rustling of the leaves, there is a welcome. In the cool breeze, there is a welcome. In loving words, there is a welcome. To mark the special occasion and to welcome our esteemed chief guest and all the dignitaries, I invite our students to deliver the welcome address. மெய் வண்ணமே எங்கள் மேன்மை தமிழமுதே, நாலாயிரம் பயின்ற நாவினால் வாழ்த்துகிறேன், பூவாயிரம் கொண்டு புகழ் மாலை சூட்டுகிறேன். கல்வி எனும் பெருங்கடலை காத்திடும் முழுமுதல் கடவுளை வணங்கி எங்கள் வரவேற்புரையை தொடங்குகிறோம். We, on behalf of everyone present here, heartily welcome the dignitaries of the prizes function today. This evening is a special and memorable moment as we have a versatile and high-profile scholar, Mr. Mahesh Somu. He is the Managing Director for Musashi Paint, India. He graduated in chemistry from Loyola College and chemical technology at Institute of Chemical Technology, Mumbai. He is a gold medalist at ICT and the best student for the year 1990 at Mumbai University. To be inspired is good, but to be an inspiration is a great honor. He has marked a long-established victory in the technical field. He has initiated in contributing benches, ceiling fans for all the classes in the new building. Sir also has obliged to install a language lab as a part of our curriculum. A warm welcome to you, sir. Mrs. Mabel Mahesh is a person who is always ready to walk that extra miles in the walks of life for the cause of education. She is a magnanimous leader who spells positivity in every sphere. She is sculpture of human character. We welcome you wholeheartedly, ma'am. தென்றல் அமர்ந்து வர தேரெதுவும் தேவையில்லை, உங்களை பற்றி உங்கள் கடமைகளை பற்றி நாங்கள் பெரிதாக எதுவும் பேசப் போவதில்லை. விளம்பரங்களுக்கு தான் வெளிச்சம் போட வேண்டும், வெளிச்சங்களுக்கு யாரும் விளம்பரம் போட தேவையில்லை. ஆம், இப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள வணிகத்துறையில் உதவி ஆணையராக வேலூரிலும் அடையாறிலும் சென்னையிலும் பணியாற்றிய இவர் தற்போது உதவி இயக்குநராக தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ராஜ் துறையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி பிரீத்தி அவர்களை சிறப்பினும் சிறப்பு விருந்தினராக வருக வருகவென வரவேற்கிறோம். A true leader inspires people to have confidence in themselves. Our correspondent, Sister Priya Salit, is such a leader who is vibrant, energetic, and immediate in her benevolence. Her apt service and the way she handles tasks effectively makes her incredible. A warm welcome to you, dear sister. எங்களுடன் இவர் பேசியதையெல்லாம் அவ்வப்போது ஒலிபெயர்த்தால் கிடைப்பது அன்பு, அக்கறை, வலிமை, கடமை, சமாதானம். இன்னும் சொல்லப்போனால் இவர் உழைப்பின் நீதி, வேர்வையின் நதி, உற்சாக சுதி, பணிவின் சிகரம், பண்பாட்டின் அகரம், மின்னல் உருவம். பகலெல்லாம் பள்ளியில் சுற்றுப்பயணம், இரவெல்லாம் பள்ளியின் முன்னேற்ற செயல் திட்டம். உட்கார்ந்தால் மாணவிகளுடன் உரையாடல், நடந்தால் பள்ளியின் நலத்திட்டங்கள். இப்படி 24 மணி நேரமும் இப்பள்ளியின் முன்னேற்றத்திற்கு அயராது உழைத்து பகலில் சூரியனாகவும் இரவில் நிலவாகவும் உரிய காலத்து மழையாகவும் மார்கழி பனியாகவும் கோடையில் வெயிலாகவும் அவர் வீட்டிற்கு நதியாகவும் இப்பள்ளிக்கு நல்ல பாதையாகவும்
வழிகாட்டியாகவும் பணிபுரிந்து காலத்தின் கட்டாயத்தால் பணி ஓய்வு பெறும் எம் பாசமிகு தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மரிய சாந்தி அவர்களை கனிவுடன் வருக வருகவென வரவேற்கிறோம். எளிமைக்கு பொருளாகி, ஏழ்மைக்கு துணையாகி, வலிமைக்கு வடிவாகி, கருவறையிலே உழைப்பை கற்று வந்தவர், கடவுள் அருளால் இப்பள்ளிக்கு வந்தவர், உழைப்பை தந்தவர், சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் இவர். சுற்றும் பூமி கூட நின்று விடலாம், இவர் கல்வி பணியில் ஓய்வில்லை தோய்வில்லை. ஓய்வெடுத்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே உயர்வானது என உழைப்பே தனது சுவாச காற்றாக்கி அரசின் ஆணையின் பேரில் பணி ஓய்வு பெறும் திருமதி மேரி ஜாக்லின் ஆசிரியர் அவர்களை சிறப்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். It's our ardent pleasure in welcoming parish priests and reverend fathers and sisters from various congregations. Your steady faith, courage of conviction, and determined efforts to take everyone along in the realization of God's plan is awesome. We welcome you and we wish you a splendid time with us this evening. Heads of other institutions are like stars. You don't always see them, but you know they are always there. It's my indeed pleasure and extreme privilege in welcoming heads of other institutions. It's through gathering like this we develop endeavor and solidarity. We also express our gratitude for taking time to be with us on this spectacular evening. காவியங்களில் மட்டும் சந்திக்கக்கூடிய சில நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலும் சந்திக்க நேர்கிற போது வாழ்த்த கூட முடியவில்லை, வணங்கத்தான் தோன்றுகிறது. இந்த விழாவில் நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களையும் உற்றார் உறவினர் நண்பர்களையும் வணங்கி வாஞ்சையுடன் வருக வருகவென வரவேற்கிறோம். Dear PTA members, you are the soul and heart of our school. Every walk of our success is marked with your guidance and encouragement. We value your incredible support in every aspect of our journey. A warm welcome to you. OSA is not a word, not merely a relationship. It's a silent promise which says, I was, I am, and I'll always be with you. Your goodwill, appreciation, encouragement, guidance, and positive vibration has a great impact in molding ourselves for the integral dimension of the growth of this great institution. With a spring in my step, anticipation in my heart, and with a lilt of my heart, I welcome you to this gathering. உலகை நேசிக்க தெரிஞ்ச இந்த நெஞ்சங்கள் இந்த பள்ளியில்தான் தங்கள் பிள்ளைகள் உலகை வாசிக்கும் என இப்பள்ளிக்கு அனுப்பி வைத்த அன்பு பெற்றோர்கள் அனைவரையும் இரு கரம் குவித்து இருக்கையில் அமர்க என உவகையுடன் கூறி வருக வருகவென வரவேற்கிறோம். இங்கே படிக்க போகிறவர்கள் முதலில் படிக்கப்படுகிறார்கள், பின்னர் படைக்கப்படுகிறார்கள். அன்பு நிறைந்தோர் எம் ஆசிரியர்கள், அருள் நிறைந்தோர் எம் ஆசிரியர்கள். பண்பு விளைகின்ற பள்ளி இது. இதில் பயில்வதில் யாவர்க்கும் பெருமை என்று உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் களிப்புடன் வருக வருகவென வரவேற்கிறோம். There can be 100 reasons for celebration, but this campus is happening today because of you, dear friends. Every little one in this campus is the precious one in the crown of our alma mater. With a cheering smile, I welcome you to this gathering. மீண்டும் ஒரு முறையாக ஒரு வரி குடும்பத்தின் ஓவியம் இது. ஓவியங்கள் பேசுவதில்லை, எங்கள் நாவால் வருக வருகவென எங்கள் பள்ளியின் சார்பாக கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வருக வருகவென வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிரித்த முகத்துடன் நம்மை வரவேற்று
வரவேற்புரை நல்கிய மாணவிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. It is indeed a moment of great pride and honor to felicitate our distinguished chief guest and the guest of honor and all the special invitees who have graciously consented to be with us for our annual day celebration. I now call upon our beloved headmistress, Reverend Sister Maria Shanti, to honor our esteemed chief guest with a garland. I now invite Reverend Sister Jessie to present a gift to our chief guest as a token of our love and gratitude. I now call upon our AHM, Mrs. Paulin, to present a memento to our chief guest, Mr. Mahesh Somu. Thank you, sir. I now call upon our beloved headmistress, Reverend Sister Maria Shanti, to honor our esteemed chief guest of honor with a garland. I now invite the AHM, Mrs. Suganti, to present a gift to our guest of honor as a token of our love and gratitude. I now call upon our AHM, Mrs. Saraswati, to present a memento to our guest of honor, Mrs. Preeti. Thank you, ma'am. Thank you, sisters, and thank you, teachers. I now request our respected correspondent, Reverend Sister Priya, to honor Mrs. Mabel Magesh, wife of our chief guest, Mrs. Magesh Somu, with a shawl. I now invite Reverend Sister Maria Shanti, our headmistress, to present a gift to Mrs. Mabel Magesh as a token of our love and gratitude. Thank you, ma'am. Thank you, sister. And also, I request Sister HM to honor with a memento. Thank you, sisters. Thank you, sir. உழைப்பிற்கு எப்போதும் உயர்வு உண்டு. கல்வியிலும் விளையாட்டிலும் சாதனை படைத்த வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நேரம் இது. வெற்றி பெற்ற மாணவிகளின் பெயர் பட்டியலை வாசிக்க அருட்சகோதரி அரசி மற்றும் ஆசிரியர் திருமதி பியூலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Success is the result of dedication, perseverance, and hard work. Today, we take pride in recognizing and rewarding our students who have excelled in academics, sports, and co-curricular activities. At this moment, I respectfully invite our esteemed chief guest, Mr. Mahesh Somu, Managing Director, Musasi Paints, to please come forward and present the awards to the students who have secured the first, second, and third ranks, as well as the centum and first marks in the state examination.
12th standard school toppers for the year 2024-2025. School first, Miss Bhavantika, Miss Bhavadarshini of 12A1. School second, Miss Dhanusri of 12C. Please clap your hands for the achievers. School third, Miss Divya Darshini of 12C. Let us give a cheer clap to show a hearty congrats. Centum mark in 12th standard. A cash award goes to Miss Bhavadarshini of 12A1 for securing centum in physics, and the award is presented by our retired staff, Mrs. Evangeline. A cash award goes to Miss Priyanka G of 12B for securing first mark in physics, and the award is presented by our retired staff, Mrs. Evangeline. Let us cheer them up and give them a big clap. A cash award goes to Miss Priyanka of 12B for securing a centum in botany, and the award is presented by Sister Mary Sophia. A cash award goes to Miss Dhanusri of 12C for securing a centum in economics, and the award is presented by Mrs. Venita. A cash award goes to Miss Dhanusri of 12C for securing a centum in commerce and first in accountancy, and the award is presented by our retired staff, Mrs. Jamuna. A cash award goes to Miss Harishini of 12D for securing second in commerce and accountancy, and the award is presented by our retired staff, Mrs. Jamuna. A cash award goes to Miss Kavya of 12E for securing third in commerce, and the award is presented by our retired staff, Mrs. Jamuna. Thank you, sir, for rewarding our students. We appreciate and commend our students for their wonderful achievements. I now request our guest of honor, Mrs. Preeti, to honor our 10th standard toppers. 10th standard school toppers for the year 2024-25. Miss Deepika of 10A. Miss Malini of 10D. Miss Jayasri of 10F. Miss Yamuna Sri of 10F. ஆண்டுதோறும் அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவிகளுக்கு திரு நடராசன் அவர்கள் பர்வதம் கார்த்திகேயன் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்.
சென்ற கல்வியாண்டு 2024-25 8 மாணவிகள் தமிழ் பாடத்தில் 198 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகின்றது. 10th standard 10A Deepika K, 10C Deepika H, 10C Ramya G, 10D Malini B. Let's cheer for our champions. D Sanjana K, 10D Tamilarasi V, 10H Nisha S, 10H Sandhya Sri, 'Girls, let's clap your hands and cheer them up. Thank you, ma'am, for honoring our students. May I invite Mrs. Mabel to kindly present the awards for the class toppers of 6th to 8th standard. 6th standard, 6th A, Varshini. Please clap your hands for the achievers. 6th B, Bose. 6th D, Kanishka. Girls, let's clap your hands and cheer them up. Sixth F, Inia. 6G, Deepika Shivani. 6G, Yogashri. Girls, let's give the cheer clap to all the prize winners. 7th standard, 7th A, Gopika. 7th B, Jennifer, Sudhilaya. 7th D, Parnishka. Let's encourage them with cheer claps. 7th F, Kirtika Sri. 7th G, Harshita. 7th H, Archita. 8th standard, 8th A, Deepika. 8th B, Sanjay Vani. 8th C, Abhinaya. 8th D, Deepika. 8th F, Durga Devi. 8th G, Nisha Sri. 8th H, Aisha Rifka.
for all the prize winners. Thank you, ma'am, for presenting the awards for our students. Now I request Mrs. Jacqueline to present the awards for the class toppers of 9th and 10th standard. 9th standard, 9th A, Aswini. 9th B, Ajinita. 9th C, Jyoti Lakshmi. 9th D, Srimita. 9th F, Ashmita. 9th G, Nitusha. 9th H, Manisha. 10th standard, 10A, Yamini. 10B, Priyadarshini. 10C, Prasanna. 10th D, Jeevita. 10F, Inoksha. 10G, Roslyn. 10H, Diyashni. Let's give a cheer clap for all the prize winners. Thank you, ma'am, for honoring our students. Now I request our correspondent, Reverend Sister Priya, to present the awards for the class toppers of 11th and 12th standard. 11th standard, 11A1, Nisha. A2, Yamuna Shri. 11A3, Deepika. 11B, Sangeeta. 11C, Jayashri. 11D, Janani. 11E, Joshni. 12th standard, 12A1, Mahalakshmi. 12A2, Lakshmi Priya. 12A3, Parameshwari. 12B, Bhuneshwari. 12C, Reshma. 12D, Yamini. 12E, Divya. 10G, Roslyn. 10H, Diyashni. Thank you, sister, for presenting the awards for our students. May I now request our headmistress, Sister Shanti, to honor the prize winners of Moral Science and Catechism. Catechism, 6th B, Hasvika. 7th G, Daphne Evangeline.
8th G, Ziona Melred. 9th A, Catherine Rosary. 10th H, Angel Reshma. 11A3, Yuvasri D. 12A1, Denisha. Moral Science, 6th D, Kanishka. 7th A, Gopika R. 8th B, Divyasri. 9th A, Narmada S. 10th H, Diyashini. 11A3, Deepika H. D, Devadarshini. Best in JRC, Krasanya, 8th A. Best in Guides, Nitika, N of 8th A. Best in Singing, Hemavati of 12C. Best in Sports, Ovia of 12C. Best in Band, Bhavantika of 12A3. Best Outstanding Student of the Year 2025-26, our School People Leader, Miss Yamini of 12C. I now request all the teachers, those who have produced centum result, to come near the stage. Thank you, sister, for presenting the prizes to the winners. As a mark of our gratitude and appreciation, we now request our respected chief guest, Mr. Mahesh Somu, to honor the teachers who dedicated efforts and commitment teaching have enabled our students to secure centum marks. We humbly invite the chief guest to present the prizes. Mrs. Radhika, Mrs. Senbagam, English, Sister Alfin, Mrs. Dharani. Physics, Mrs. Mary Daisy Beulah. Miss Harita. Chemistry, Mrs. Selvarani, Mrs. Bhuvaneshwari. Max and Business Max. Max and Business Max. Mrs. Prema. Miss Agni Sophia. Botany and Biology. Botany and Biology, Sister Mary Sophia. Zoology and Biology, Mrs. Mary
Maria June Sumati. Computer Science and English, Miss Deepa. Economics, Mrs. Venita. History, Sister Priya, Mrs. Saraswati. Office Management and Accountancy, Mrs. Pauline Nirmala. Commerce and Accountancy, Sister Kalai, Mrs. Jansi Rani. Typewriting and Commerce, Mrs. Gauri. Thank you, sir, for rewarding our teachers. We would like to express our sincere gratitude to the teacher who helped our 10th standard students to achieve centum results. May I now request our guest of honor, Mrs. Preeti, to present the awards to the teachers. SSLC centum result. Tamil, Mrs. Marceline. Mrs. Sangeeta. Mrs. Sujata. Mrs. Sri Devi. Mrs. Mary Famita. English, Sister Jessie. Sister Maria Fatima. Mrs. Nancy Asha. Mrs. Shobana Mary. Mrs. Elizabeth Rani. Social Science, Mrs. Jacqueline. Mrs. Isabella Mary. Mrs. Geetanjali. We are happy to honor the teachers who maintain full attendance throughout the year. Their dedication is truly appreciated. Full attendance, Mrs. Mary Daisy Beulah. Mrs. Selvarani. Thank you, ma'am, for rewarding our teachers. ஆனந்தம்
ta da da da. Dhatrikada dha dhatrikada dhatrikada dha dhatrikada dhatrikada dha dhatrikada dhatrikada dha dhatrikada dha. Tak tak ta dina tak tak ta dina tak tak ta dina trikada tak trikada tak trikada. தன்னம்பிக்கை என்ற உடலில் இறை நம்பிக்கை என்ற உயிர் உள்ளது. அந்த உயிரான ஆண்டவனை அகமகிழ்வித்த மாணவிகளுக்கு எங்கள் நன்றி. ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேளத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேளத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். பாற மீன் நடத்தி வரார் பார்த்தியும், நம்ம பாற மீன் நடத்தி வரார் பார்த்தியும். அங்கு தேர் போல போகுதையா ஊர்கோல காட்சியோ, ஊர்கோல காட்சியோ. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ, பால மீனுக்கம் அந்த சென்னா துணி நடுக்கடலில் அந்த அசுர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஏய் லல்லி, இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போற? நானா, நம்ம கடல்ல திருவிழா நடக்குதுல்ல, அதுக்கு தான் போறேன். நீயும் வரியா? ஏ கப்பீஸ், குட்டீஸ், ஜெல்லி, இங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் போங்க, ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் அவங்கவுங்க குரூப்புக்கு போய் சேருங்க, போங்க. எங்கடா போனா அந்த பஞ்சாயத்து தலைவர்? அவரா, நம்ம திருவிழாவுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடுன்னு ஆனந்தத்துல மிதந்துட்டு இருப்பாரே, அவரை ஏன் நீங்க தேடுறீங்க? அட இவ வேற வார்த்தைய கட்சி கட்சி துப்புறா. அடே பாரப்பரட்ட, நாளைக்கு கடல் பஞ்சாயத்து இருக்குடா, அது அவருக்கு ஞாபகம் படுத்தணும்னு அவரை தேடுறேன். ஐயோ, அவரு இப்போதைக்கு எங்கேயும் வரமாட்டாரே. அதோ அங்க பாருங்க, தண்ணியில தன்னை மறந்து சன்பாத் எடுத்துட்டு இருக்காரே. கடல் ராசானா, கடல் ராசானா. காலையில் அலைக்கு போட்டி போட்டு ஆழ்கடல் போய் வலை வீசி மாலையில் மீன் இல்லைனாலும் கதை நிறைய கொண்டு திரும்புற எங்கள் கடல் விவசாயிகளே,
வீட்டுல படிக்கிறேன்னு சொல்லி சுறா குட்டி மாதிரி சுத்துற சின்ன மீன்களே, கலர் கலரா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஜொலிக்கும் இளங்கி மீன்களே, மீச முறுக்கி கெத்தா நிக்கிற கரை காவல் மீசைக்காரர்களே, அனைவரையும் அலை அள்ளி வரவேற்கிறது எங்கள் டென்ஷன் இல்லாத தண்ணி பசங்க டீம், தண்ணி பசங்க டீம், தண்ணி பசங்க டீம். வணக்கம். திருவிழாவின் தொடக்கமா நம்ம செல்லா குட்டீஸ் கப்பீஸ் எல்லாம் இப்போ டான்ஸ் ஆட வராங்க. பார்க்கலாமா? Where the bubbles go pop. Lots of fishy family, they never want to stop. Mommy fish spins, daddy fish sways, baby fish giggles, dancing all day. Swim, swim, wiggle, wiggle, dancing fish family. With your fins, shake your tail, happy as can be. Swim, swim, wiggle, wiggle, come and dance with me. We're the dancing fish family. Grandpa fish boogies, grandma goes twirl, brother flips around with the swirl, swirl, swirl. Sister fish clap, splashing in the sea, everyone's laughing. 1, 2, 3. Swim, swim, wiggle, wiggle, dancing fish family. Freckling fins, shake your tail, happy as can be. Swim, swim, wiggle, wiggle, come and dance with me. We're the dancing fish family. Jellyfish join and the dolphins too. Crabs clap along, can we dance with you? Octopus waves with arms so wide. Let's make a party under the tide. Swim, swim, wiggle, wiggle, dancing fish family. Flap your fins, shake your tail, happy as can be. Swim, swim, wiggle, wiggle, come and dance with me. We're the dancing fish family. Bubble, bubble, up we go. Shiny scales and lights that glow. Everybody spin around. Let's make waves and splash the sound. Swim, swim, wiggle, wiggle, dancing fish family. Flap your fins, shake your tail, happy as can be. Swim, swim, wiggle, wiggle, come and dance with me. We're the dancing fish family.
தெரியாதவர்களையும் அரட வச்சுட்டாங்க நம்ம பொடிசுகள். இருபத்து 2 ஆண்டுகள் அயராது அறப்பணி ஆற்றி நற்பணி நிறைவு நாளில் நல் உள்ளங்கள் கூடி வாழ்த்திடவும் பெருமைப்படுத்திடவும் திருமதி மேரி ஜாக்லின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எம் பள்ளியின் முன்னாள் வித்து இந்நாள் சொத்து அகவை கருதி பணி ஓய்வு பெறும் எம் ஆசிரியை மேரி ஜாக்லின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் போதாது, வாழ்த்துரையே வழங்க எம் தமிழாசிரியர் கவிஞர் மார்சலின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இமானுவேல் ஆரோக்கியசாமி, ஆஞ்சலின் இணையரின் முத்தாய், தமக்கையர் 2 தம்பி 1 என 4 3ஆமவராய் பிறந்து தவழ்ந்து அரிச்சுவடி உயர்கல்வி பயின்று நல் ஆசிரியராய் புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 21 ஆண்டுகள் பணிபுரிந்து வரலாறு படைத்து இன்று பணி நிறைவு எய்தும் அன்பு நிறை வரலாற்றாசிரியை திருமதி மேரி ஜாக்லின் MA B.Ed அவர்களின் கீர்த்தி மிகு வாழ்வினை எடுத்து எம்பி வாசித்து அளிக்கும் வாழ்த்து மடல். உலகை இயக்க உருளும் சக்கரமாய் உலவும் செங்கதிர் போல் உலாவரும் தன்னிலவே அகவை 5 அனுதினமும் சுறுசுறுப்பாய் அர்ப்பணிப்புடன் பணி செய்யும் அழகில் ஆரணங்கே ஆடல் பாடல் அறிவன பன்முகம் கொண்டே ஆசிகம் காட்டாது அளவிலாதே உதவிடும் ஆசிரிய வள்ளலே அதிமதுரமே ஆழியே அம்மையும் அப்பனும் அகமகிழ் திருமகளே ஆசிரிய பணியை ஆங்கில பள்ளியில் தொடங்கி அவ்வப்போது தற்காலிக ஆசிரிய பணியாற்றினீர். அன்பெல்லாம் தந்தீர் ஆண்டுகள் 21 அன்னைமரி பள்ளியிலே அறம்பளர பணி தொடர்ந்தீர் 3/2/2004. அருள்மிகு தொண்டை அவனி போற்றிட அளித்தீர். அருளின் பயனாய் பெஞ்சமின் மேத்யூ கரம்பிடித்தீர் 19/1/2011. பீடுடன் நடக்கும் பெருமைசால் பெருந்தகையே புதுமைகள் செய்யவே போதகம் ஏற்றீரோ. கற்பித்தலில் கண்டிப்பு கண்ணியமிகு நடத்தை கற்கும் மாணவர்களிடம் கணக்கில்லா அன்பு சமூக பொறுப்பு மிகு சமூக வரலாற்றாசிரியர் சுகம் விளை நோக்கம் கொண்டு சூழ்ந்திடும் சொர்க்கம் வரலாறு கூறினும் வரலாற்றிலும் மேலாய் வாழ்வியல் மனிதமதை வாழ்ந்தே கற்பித்தீர். ஏழ்மையே கல்வித்தடை என்றறிந்து உதவினீர். எண்ணற்ற மாணவிகள் எதிர்காலம் மலரச் செய்தீர். விதையொன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும். விளைந்த நற்செயலால் பேறு பெற்றார் நும் பெற்றோர். விதைத்த அறிவும் அன்பும் அழியாது வரலாறு தொடரும் வாழ்நாள் வரையிலும். உண்ட உணவு நீரை உணவாக்கி உணவாக உலகிற்கு தருகின்ற உயிர் வகை போல் குன்றென உயர்ந்து குரிசிலாய் நிற்பவரே என்றுமே நலமும் வளமும் நிறைவாய் பெற்று நன்மை சேர் பால் போல் சுவை சேர்ப்பீர் வாழ்வில். அன்றாடம் உமக்காய் ஆண்டவன் பால் பணிகின்றோம். அறமாய் சிறந்து மரம் போல் கிளைத்து ஆல் போல் தழைத்து வாழ்க பல்லாண்டு. இவன்
பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியை, ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, செங்கல்பட்டு. பொன்னாடை போர்த்தி அணி செய்த அருட்சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். அருட்சகோதரி திமோத்தி மற்றும் அருட்சகோதரி ஜெசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரி சார்பாக அருட்சகோதரி சகாய குருஸ் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும், சென்ட் மேரிஸ், செயின்ட் ஆன்ஸ் சகோதரி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நான் முதலில் நன்றி கூறுகிறேன். 22 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணியாற்ற அனுபவம் எனக்கு ரொம்ப இனிமையான அனுபவமாக இருந்தது. நான் பணியாற்றிய காலத்தில் சிஸ்டர் ஜூலி பீரியடில் நான் லீவ் வேக்கன்சி செய்தேன். சிஸ்டர் நிர்மலா ஜோரிஸ், சிஸ்டர் ஃபாத்திமா பெலேவ், சிஸ்டர் லூட்ஸ், சிஸ்டர் மரிய கொரட்டி, நான் இப்போ தற்சமயம் உங்களுக்கு தெரியும் தலைமை ஆசிரியர் சாந்தி அவர் தலைமையில் இணைந்து பணிபுரிந்த அனுபவம் எனக்கு மிக இனிமையான அனுபவமாக இருந்தது. இந்த பள்ளியில் பணிபுரிவதை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இந்த ஒரு பள்ளி சூழல் வேறு எங்கேயும் கிடைக்காது. எங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவம். எனக்கு கடவுள் இந்த 22 வருடமும் என்னுடன் இருந்து எனக்கு துணை புரிந்து இந்த இறுதி நாள் வரை இருந்த கிருபைக்காக நான் இறைவனுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் மதிப்பெண் பெறுவதை விட மதிக்க கற்றுக் கொடுங்கள். மதிப்பெண் அவசியம்தான், ஆனால் மதிப்பு தான் மிகவும் முக்கியம். சிறு வயது முதல் பெரியவர்களையும் பெற்றோர்களையும் மதிக்க கற்றுக் கொடுங்கள். இங்கே இப்போ நிறைய இடங்களை பார்த்தா எல்லா இடத்துலையும் முதியோர் இல்லம் நிறையா இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. பெரியோர்களையும் பெற்றோரையும் மதிக்க கற்றுக் கொடுங்கள். மதிப்பெண்களை விட மதிப்பு என்பது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அவங்க பெற்றோரை மதிக்க கற்றுக் கொடுங்க. பெரியவங்களானால் அவங்க கட்டாயம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் மதிப்பாங்க. எனவே எனக்கு இங்கு பணி வழங்கி என்னை இத்தனை ஆண்டு நான் பணி நிறைவு செய்யும் வரை என் கூட அந்த அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாள் பராமரிப்பு சபையில் அனைத்து சகோதரிகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நான் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.
ஏல திருவிழால சாப்பாடு எல்லாருக்கும் கிடைச்சுதா? நம்மள பத்தி என்ன பேசிக்கிறாங்கல்ல? எல்லாம் சிறப்பா நடந்துச்சுங்க ஐயா. உங்களை நல்லவரும் வல்லவரும் நாளும் தெரிஞ்சவருன்னு வெளியே பேசிக்கிறாங்க ஐயா. அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காங்க. உங்களுக்கு டிஃபன் என்ன செய்யட்டும்? பீஸ்தாவா பாஸ்தாவா? நீ எது செஞ்சாலும் சாப்பிடுற மாதிரி இருக்க போறதில்ல. இந்த பேரை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல பில்டப் வேற. இதுல இவ இன்னும் சமைக்க தெரிஞ்சிட்டாலும் என்ன செய்வாளோ? ஏங்க, நான் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். அங்க என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, பீஸ்தாவா பாஸ்தாவா? இல்லம்மா, எனக்கு உன்னை பார்த்ததிலே பசியெல்லாம் பறந்து போயிடுது. போங்க, ரொம்ப புகழறீங்க. சரிங்க, நம்ம திருவிழாவுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாம் கவனிக்கிற பொறுப்பை ஏன் கேட்டதான் கொடுத்து இருக்காங்க. அதனால நான் பார்லருக்கு போறேங்க. பார்லருக்கா? சீஃப் கெஸ்ட் அங்கேயா இருக்காங்க? ஒரு தலைவர் ஒய்ஃப் நானு அழகா இருக்க வேணாமா? பெடிக்யூர், மேனிக்யூர், ஃபேஷியல், ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப் இதெல்லாம் பண்ணணும்ல. மேக்கப் போட்டுட்டாலும் அழகாயிட்டாலும். சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஆக்டோபஸ் பையலுங்க டான்ஸ் ஆட போறாங்க. அதையும் பார்த்துட்டு ராத்திரிக்கு தான் வருவேன். ராத்திரியா? ஏங்க? இல்லம்மா, இம்புட்டு அழகா போறியே அதுதான்.
Girls, let's give a cheer clap as our guest of honor, Mrs. Preeti, walk up to the dais. Cheer clap, go! Respected Chief Guest, esteemed Headmistress, honorable teachers, dear parents, and my dear students, good evening one and all. It's truly an honor, an emotional moment for me to stand before you today as guest of honor in this institution, which shaped me for who I am now. I still remember walking through these corridors as a student, carrying books bigger than my confidence, guided by my teachers who believed in me even before I believed in myself. So actually 2 decades before, actually 20 years back, வந்து நான் உங்களை மாதிரி இங்கே உட்காந்துருந்தேன் actually. ஸோ அப்போது நான் வந்துட்டு I was in 6th standard to 10th standard என்னுடைய ஸ்கூல் டேஸ் வந்து நான் இங்கே முடிச்சிருக்கேன் நான். ஸோ அப்போ வந்து சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்டில் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்குற மாதிரியே நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அவங்கள பார்த்துருக்கேன் நான். அப்போ வந்திருந்த டைமில் வந்து ஷீ யூஸ் டு வேர் திஸ் ஒயிட் கவுன். இப்போவும் ஞாபகம் இருக்குது எனக்கு அவங்கள பார்க்கும்போது அப்படியே தான் இருக்காங்க. அண்ட் ஷீ யூஸ் டு வேர் திஸ் சில்வர் பிரைடட் ஒரு கோல்டன் பிரைடட் வாட்ச் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போவும் எனக்கு அவங்கள பார்க்கும்பொழுது அந்த நினைவு தான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் சிஸ்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ ஆக்சுவலி. ஸோ ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கான மேஜர் ரீசனில் முக்கியமான டீச்சர்ஸில் அவங்களும் எனக்கு ஒருத்தவங்க. பிகாஸ் இப்போது நிறைய பேர் அகடமிக்ஸில் வந்துட்டு இப்போ பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய அவார்ட்ஸ்லாம் இப்போ வாங்கினாங்க. இப்போ இந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து அதை பார்த்துருப்பீங்க. சரி என்னடா நம்ம வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு சில பேர் தோணியிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு சில பேர் உட்காந்துருப்போம். இதில் நான் வந்து என்ன கேட்டகரினா கொஞ்சம் இடைப்பட்ட கேட்டகரி. ஏன்னா வந்து சிஸ்டர்கிட்ட வந்து நம்ம பொய் சொல்லிடலாம், மாட்டிக்கலாம், பொய் சொல்லணும்னா மாட்டிப்போம். ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த கேம்பஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஸோ சிஸ்டர் வந்துட்டு நான் எந்த கிளாஸில் இருந்தாலும் சரி, சிஸ்டர் வந்து 9th வரைக்கும் எனக்கு இருந்தாங்க ஆக்சுவலி. ஷி யூஸ் டு மை சப்ஜெக்ட் டீச்சர் ஆக்சுவலி, சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட். 9th எடுத்தாங்க எனக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் என்ன மார்க் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிறேன் நான் ஃபெயிலாம் ஆக மாட்டேன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலைன்னா எனக்கு எங்கே இருந்தாலும் திட்டு விடும். லைக் எங்கே பார்த்தாலும் திட்டுவாங்க, நீ ஏன் இன்னும் டான்ஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கியே, ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஸோ இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, அப்போ பார்க்கும்போது என்ன இவங்க திட்டுறாங்களே நம்மளை அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துக்கு அதுக்கப்புறம் போகும்பொழுது அந்த பொட்டென்ஷியலை வந்து பார்த்தது வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி. டு பி ஃப்ராங்க் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க்ஸ் அதெல்லாம் தாண்டி
நான் வந்து எப்பவுமே அந்த 3rd to 10 ரேங்க்குள்ளே இருக்கிற ஆள், அந்த ஃபஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் வாங்கலை, அது வேறு விஷயம். ஸோ வந்து அந்த இடத்துலையுமே அந்த பொட்டன்ஷியலை புஷ் பண்ணவங்க வந்து சிஸ்டர் சாந்தி ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இன்றைக்கி வரணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷ். ஐ ப்ராமிஸ்ட் பிகாஸ் 2 months பிஃபோரே எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ப்ரெசன்ட் ஃபார் ஹர் டுடே. பிகாஸ் அவங்க வந்து அந்த புஷ் கொடுக்கலன்னா மேபி நான் இங்கே வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருப்பேனான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன் இதை அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன்னா, அவங்க எடுத்த சப்ஜெக்ட்ஸும் கூட லைக் கரெக்டாக எனக்கு அவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ வந்து 20 years பேக் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சசிபிள் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஆக்சுவலி ஈஸியாக ஒரு மொபைல் தட்டினீங்கன்னா எல்லா விதமே வந்துடும். பட் அப்போ வந்து 20 years பேக் வந்து அந்த மாதிரி கிடையாது. வி ஹேட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சிஸ்டருக்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. when she came for my 7th standard social science class, அப்போ ஒரு டிபேட் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, அக்பர், ஹுமாயூன், ஷெர்ஷா இந்த 3 பேர் பற்றி ஈச் ரோவில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்பீச் மாதிரி அந்த ஃபுல் கிளாஸுமே சப்மிட் பண்ணணும் அவங்கக்கிட்ட. அது வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப இனோவேட்டிவாக இருந்துச்சு ஆக்சுவலி எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் இங்கே ஒரு பப்ளிக் லைப்ரரி இருக்குது ஆக்சுவலி. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் அந்த லைப்ரரியில் போயிட்டு ஷெர்ஷா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து நாங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் ஆனது அந்த பீரியட் ஆஃப் டைமில். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போவுமே சிஸ்டருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், அந்த ஸ்டைல் வந்து எனக்கு நல்லா அப்போ இருந்த மாதிரியே இன்னும் அதிகமான அந்த பார்த்தாலே தெரியுது சிஸ்டர் வந்து இதை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அண்ட் இதில் வந்து செகண்டரி இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் பற்றியும் நான் பேசணும். ஞானகுமாரி மேம். ஆக்சுவலி இங்கே எத்தனை பேர் வந்து அவங்ககிட்ட படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி மேடமும் எனக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் ஆக்சுவலி எடுத்திருந்தாங்க 10th. நாங்கள் வந்து 10F. ஆக்சுவலி எங்களுக்கும் 10Fக்கும் 10Gக்கும் ஆகவே ஆகாது. அது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் விவேர் லைக் அப்படியே எதிர்க்க வந்து இப்படி திரும்பிட்டு போகிறது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே தட் காம்படிஷன் வாஸ் வெரி ஹெல்த்தி. ரைட் ஃப்ரம் மை கல்ச்சுரல்ஸ், அகடமிக்ஸாக இருக்கட்டும், அந்த கிளாஸோடைய காம்படிஷன் வந்து எங்களை வந்து நிறைய விஷயங்களில் வந்து மெழுகேத்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ மேடம் ஞானகுமாரி மேடமும் எங்களுக்கு வந்து அந்த சோஷியல் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க 10th ஸ்டாண்டர்டில். ஆக்சுவலி ஷி வாஸ் மை கிளாஸ் டீச்சர் ஆல்சோ. அவங்க வந்து அப்போ இந்த சோஷியல் எடுக்கும் போது அந்த தமிழ்நாடு மேப்புக்கு வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு இது சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பொண்ணோட மூஞ்சு ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க கிளாஸில் யாருன்னா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் 20 years பேக் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் இதை நான் ஞாபகம் வச்சு சொல்கிறேன்னா, என்னுடைய சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனில் இதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ட்ராயிங்கில் கரெக்டாக அந்த பவுண்ட்ரிக்கு கரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வருன்றது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ அது வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் ஏன் இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன்னா, முக்கியமாக இந்த 2 டீச்சர்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, இட் வாஸ் மை பேசிஸ், இட் வாஸ் மை ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி என்னுடைய சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி பிகாஸ் சோஷியல் சயின்ஸில் படித்ததே தான் நீங்கள் வந்து சிவில் சர்வீசஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை அதை வந்து நீங்கள் மேற்கொண்டு பர்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யோர் பேஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களுடைய ஸ்கூல் தான். உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ், அந்த சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ் கொஞ்சம் வரும். எனக்கு மேக்ஸ்க்கும் ரொம்ப அருமையான ஒரு டீச்சர் இருந்தாங்க, லியோடார்த்தி மேம். அவங்க வந்து கரெக்டாக நாங்கள் 2006 10th பாஸ்ட் அவுட் ஆகும்போது அவங்களும் ரீலோகேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுமே ரொம்ப அருமையாக நடத்துவாங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சோம் நாங்கள் ஞாபகம் இருக்குன்னா, இந்த எல்லா விஷயங்களுமே இன்னைய தேதி வரைக்கும் எங்களுக்கு ஈஸியான ஒரு ஆக்சஸ் கொடுத்து ஈஸியாக எங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கான எல்லா சான்சஸுமே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூல் வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணது இந்த ஸ்கூல் தான். அண்ட் இன்னும் நிறைய சினாரியோஸ் சொல்லணும்னா, இந்த ஹாபீஸில் வந்துட்டு இங்கே இப்போ வந்துட்டு நிறைய ஆக்சஸ் சொன்ன மாதிரி நிறைய ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கலாம். பட் அப்போ வந்துட்டு அகெயின் அந்த புக் ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பெயிண்டிங் கிளாஸஸாக இருக்கட்டும், அதெல்லாமே இங்கே விதைச்ச விதைகள் தான் வந்து எங்களுக்கு இப்போவுமே எனக்கு இந்த 2மே ரொம்ப ஃபேவரட்டான ஹாபீஸ். ஆக்சுவலி இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா, என்னோடய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணும்பொழுது இந்த வீக்லி ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து என்னை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நான் இன்னமும் இந்த ஹாபீஸை வந்து மெயின்டைன் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் நான். அண்ட் மோரோவர் இதை இன்னும் வேறு என்ன சொல்லணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் அட்வைஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, நீங்கள் எல்லாம் ஜென்ஸீஸ்ன்னு தெரியும். மேபி நான் பக்கா 90s ஆக்சுவலி. ஸோ வந்து இதை ஒரு ஜஸ்ட் சஜஷன்ஸ் மாதிரி என்னோடய லைஃப்பில் நீங்கள் இருந்த இடத்துல ஒரு 20 years பேக் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்.
ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்துட்டு டிசிப்ளின். என்ன மறுபடியும் ஸ்கூல் ஹெச்எம்ஆரே டிசிப்ளின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இந்த டிசிப்ளின்ன்றது படிக்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு வர்றதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அது தொடர்ந்து வந்து உங்களுடைய என்டையர் லைஃப், உங்களோட கரியர்லேயுமே அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆவீங்க நீங்கள். ஸோ அந்த டிசிப்ளின் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். செகண்ட் வந்து கண்டிப்பாக அகடமிக்ஸ் நான் சொல்லுவேன். ஸ்டடீஸ்ன்னு சொல்லும் போது மேடம் நீங்கள் என்ன இப்போ எல்லாருமே படின்னு சொல்கிறீங்க, எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய இடங்களில் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் பிரைன் ட்விஸ்ட்டும் பண்ணுவாங்க. பட் என்னுடைய ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது, ஓகே. பட் 500க்கு 499 வந்து எல்லா கிளாஸுமே எல்லாருமே எடுத்துட்டிங்கன்னா ரேங்க் ஆப்வியஸ்லி 1 to 70 என்னமோ அந்த ரேங்க் படி வரும். பட் இந்த காம்படிஷன் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் டெஃபினெட்லி. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் படிக்கும்பொழுது தெர் வாஸ் அ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். பட் இப்போ வந்து அது டைல்யூட் ஆகி இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் ஸ்கோரிங் அரௌண்ட் 499 or 490 out of 500 in your 10th standard board exams, I hope. ஸோ இந்த காம்படிஷனை தான் நீங்கள் வந்து அலைவாக வச்சுக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே கேர்ள் சில்ட்ரன். ஆக்சுவலி யூ ஷுட் ஃப்ளை ஹை. நீங்கள் எதை பார்த்துமே பயப்படக்கூடாது, எதை பார்த்துமே மிரளக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த கான்ஃபிடென்ஸை யார் கொடுப்பாங்கன்னா இந்த ஸ்டடீஸ், உங்களோட அகடமிக்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நான் வந்து அதை தான் நம்புகிறேன், அதனால தான் நான் இங்கே நிற்கிறவும் கூட. அண்ட் தேர்ட் பாயிண்ட், உங்களோட ஸ்கில்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸ்ன்றது நாட் ஒன்லி த அகடமிக்ஸ், அது கம்யூனிகேஷனாக இருக்கலாம், ரீடிங் ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை புதுசாக எதனா கற்றுக்கிறதா இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஸ்க்ராலிங் யுவர் மொபைல்ஸ் ஆர் யுவர் இன்ஸ்டா ஃபீட்ஸ். இதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க பழகுங்க. ஏன்னா நமக்கு தெரியலனா அதை வச்சு நம்மளை வந்து டவுன் பண்ணுறதுக்கான நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பர்சன்ஸாக இருக்கட்டும், பிளேசஸாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சர்பாஸ் பண்ணணுன்னா யூ ஷுட் டெவலப் அ பெட்டர் ஸ்கில் செட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் பேரண்ட்ஸை வந்து எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். மேடம் ஜாக்லின் மேமும் சொன்னாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, நானும் அதை அந்த ஆஸ்பெக்டில் தான் சொல்லுவேன். பட் யூ ஷுட் பி ரெஸ்பெக்டிங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். உங்கள் பேரண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கன்னா எப்போவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா சப்போர்ட்டுமே இருக்கும். பட் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி யோர் சப்போர்ட் சிஸ்டம் வென் யூ ஆர் அட் யுவர் லோவஸ்ட். இங்கே நிறைய பேர் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருப்பாங்க. அகடமிக்ஸில் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட போர்டு எக்ஸாம்ஸும் நியர்பை வந்துட்டுருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், எல்லாமே உங்களால் பண்ண முடியும். பட் ஸ்டில் இன்கேஸ் நம்ம நினச்ச மாதிரி வரல அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் 12th படிக்கும் பொழுது நான் 0.5 மார்க்கில் வந்து என்னோடய மெடிக்கல் சீட்டு வந்து எனக்கு மெரிட் சீட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் ஐ வாஸ் அட்மிட்டட் டு MIT அண்ணா யூனிவர்சிட்டி 2012 பாஸ்ட் அவுட். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான். ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணது உண்டு. என்னடா நம்மளால் வந்துட்டு ஒரு மெடிக்கல் சீட் 0.5ல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்னு. பட் அதை நான் அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி நான் இருக்கிற பெட்டர் பொசிஷன். இந்த பொசிஷனில் வந்து நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் அவங்கள ரிவ்யூ பண்ணுற ஆஸ்பெக்டில் கூட என்னால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ஃபெயிலிங் அட் ஒன் பாயிண்ட், அது வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அதுதான் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட்டுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பிகாஸ் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஆஸ்பெக்ட் வந்து ரொம்பவே இருக்குது. எங்கள் ஜென்ரேஷன், அதாவது எங்களோட 20 years பேக் வந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை வந்து ஸ்கூலில் காலேஜில் யூஸே பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி மேபி நாங்கள் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் போயிட்டு தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை எங்களுக்கு தெரிய வந்தது. பட் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலி அப்போ இருந்த சுச்சுவேஷன் இப்போ இருந்த சுச்சுவேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். பட் ஸ்டில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாபீஸ் ஆர் சம் அதர் ஒர்க்ஸ், அதாவது உங்களுக்கு ஹெல்த்தியாக உங்களுடைய மைண்ட் செட், உங்களோட மென்டல் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகாமல் இருக்கிற ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் டு யூ. அண்ட் நீங்கள் பேரண்ட்ஸும் இருக்கீங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இட் இஸ் அ ரெக்வெஸ்ட். ஆக்சுவலி உங்களுடைய பெண் குழந்தைங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பறக்க விட்டுருங்க. கிவ் தெம் தேர் விங்ஸ் டு ஃப்ளை ஹை. இதுதான் வந்து நான் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறது. பிகாஸ் உங்கள் குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இன்னுமே வந்து பயங்கரமாக ரொம்ப ஸ்டூடாக இருக்காங்க. தே ஆர் ஈஸி டு கிராஸ்ப்
மெனி திங்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய சிறகுகளை எப்போவுமே எந்த காரணத்தை கொண்டும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. லெட் them fly high. This is my most important request to the parents here. And as I conclude, I express my heartfelt gratitude to my beloved sister and school management, student for inviting me back. Standing here today is a reminder that roots matter. Thank you so much.